லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீங்க எல்லாமே சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பெரும்பான்மையை மக்கள் கொடுத்திருப்பாங்க. எங்கேயோ பாஜக கிட்டையும் பிரச்சனை இருக்கு, இல்ல பாஜகவுடைய வேகத்துக்கு ஒரு லகான் தேவைங்கிறதுனால தானே உங்களை கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ அதை ஏத்துக்கிறோம். மக்கள் எங்க மேல அதிருப்தி, நாங்க வரவே கூடாதுன்னா இப்ப 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல எங்களோட சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. நிச்சயமா அதை நாங்க பார்ப்போம், கவனிப்போம். எங்களோட கட்சி இவ்வளவு வருஷ காலம் ஒரு தலைவர் ஒரு குடும்பம் இல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை வைத்து இயங்கக்கூடிய கட்சி. நிச்சயமாக இதையும் நாங்கள் கவனிப்போம். இல்ல 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியே இல்லாம, எதிர்கட்சி தலைவரே இல்லாம, இல்ல எண்ணிக்கை குறைவாக பாஜக இருந்துருச்சு. இந்த முறை எண்ணிக்கை அதிகம், ராகுல் போன்ற தலைவர்கள் வந்த பிறகு இவங்களுக்கு எதிர்கொள்வதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது. விமர்சனங்கள் என்ன வேணா வைக்கலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்பர் அந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதால கூடுதலாக கூச்சல் இருக்கு. ஆனா அதையே நாங்க ஆக்கப்பூர்வமா எதிர்பார்க்கிறோம். வாங்க, நீங்க சொல்ற மாதிரி இன்க்ளூசிவ்னு சொல்றீங்க இல்லையா, we are ready for always இன்க்ளூசிவ்க்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா மக்களோட பிரச்சனையை பேசாம உங்ககிட்ட இன்னைக்கு அன்னிக்க ஜாஸ்தி ஆனதுனாலயே நாங்க என்ன வேணா பேசுவோம் சபையில அப்படிங்கிற மனோபாவம் இருக்கக்கூடாது இல்லையா? இல்ல இன்க்ளூசிவ்னு சொல்றதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அதற்கான தொடக்கத்தை யாரு தொடங்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இடைக்கால சபாநாயகர் போடுறதுல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய யோசனையை ஆளும் கட்சி ஏத்துக்கல. சபாநாயகர், மக்களவை துணை சபாநாயகர்ல ஒரு அமைக்கபுல ஒரு சொல்யூஷனுக்கு எதிர்கட்சிகள் சொல்ற யோசனையை ஆளும் கட்சி ஏத்துக்கலன்னா ஒருகை ஓசை இருக்க முடியாது இல்லையா? நீங்களும் கை கொடுக்கணும், அவங்களும் கை கொடுக்கணும். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில நிச்சயமா ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இடைக்கால சபாநாயகர் அங்க எடுக்கிறாரு. இவங்க இன்னொரு இதையும் முன் வைக்கிறாங்க. அதுல என்ன ஆகுது? கண்டினியூட்டி இல்லை. ஒரு எம்பி தொடர்ச்சியா ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரூல்ல அது எலிஜிபிலிட்டி வரல. அது மரபுதான் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அது ஒரு விஷயம் சொல்றீங்க எதிர்கட்சி, நாங்க ஒண்ணு சொல்றோம். ஸோ பார்லிமெண்ட்ரியோட அந்த ரூல்ஸ்ல தொடர்ச்சியாக ஜெயிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நிச்சயமா அவங்க எதிர்கட்சிகள் சொன்ன நபரை விட நான் பேரவை முடிவு பண்ண தலைவர் அப்படிங்கிறது வேற ஒரு குவாலிஃபிகேஷன்ல வருது. அதுலயும் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை. துணை சபாநாயகர் அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே ஒரு இணக்கமான சூழல் இருக்கும்போது தான் அது நடக்கும். எதிர்கட்சிகள் நாங்க சொல்றது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பை எதிர்கட்சிகளுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி அவையை நடத்துறது, துணை சபாநாயகர் விஷயம் எல்லாமே ஆளும் கட்சியினோட கூட்டணி இருக்கிற எல்லா கருத்துக்களை கேட்டுதான் முடிவு பண்றது. சரி, மீண்டும் ஓம் பிர்லா வேண்டான்னு சொல்றாங்க, அதையாவது கன்சிடர் பண்ணிருக்கலாம்ல? இல்லைங்க, எனக்கு புரியலைங்க. மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க. நீங்க அரசாங்கத்தை அமைக்க முடியாதுங்க. கொடுக்கலன்னு சொன்னா நீங்க சொன்னா ஏதோ நாங்க ஏதோ ஆளே இல்லாம அரசாங்கத்தை பண்ண மாதிரி நீங்க உங்களோட பதில் அமைச்சிருக்கீங்க. அதுதான் சொல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவை கொடுத்திருக்காங்க. அந்த ஆதரவையே ஜீர்ணிச்சுக்க முடியாம எல்லாரும் துடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ வந்துருச்சா திருப்பியும் 3வது முறை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதனாலதான் முதல்ல எதிர்கட்சிகள் நீங்க ஆட்சி அமைக்கல, ஆட்சி அமைப்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இன்னொரு கூட்டணிக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். 1. 2வது இன்க்ளூசிவ் அப்படின்னா அரசாங்கம் கொண்டு வர்ற அமைச்சரவையில டிஸ்கஸ் பண்ற எல்லாத்தையும் எதிர்கட்சிகளோட டிஸ்கஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ப்ரிராகேட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்தை நடத்துறதுங்கிறது என்ன? நீங்க ஒரு நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட பொறுப்புல இருக்கீங்கன்னா உங்களோட பொறுப்பின் காரணமா 2-3 பேத்துக்கிட்ட பேசலாம். ஆனா இன்க்ளூசிவா நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க நிறுவனத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுதான் நீங்க பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க விவாதம் நடத்துறதுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் வேண்டும்ல, அதுதான் அவங்க கேக்குறாங்க. அதுதான் சொல்றேன். பேரவை தலைவர் எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கறாரு. எந்த இடத்துல குறுக்கிடுறாங்களோ இல்ல எந்த இடத்துல அவங்க சபை குறிப்பில இருந்து எடுக்கிறாங்கிறது முழுக்க அவைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும்னு ஒரு விவாதமே நடத்தல. முக்கியமான மசோதாக்கள் தொடர்பான விவாதங்கள் வருகிற போதெல்லாம் எதிர்கட்சி உறுப்பினர்களை சபாநாயகர் சஸ்பெண்ட் செஞ்சிடறாரு, பாரபட்சமா நடக்கிறாரு. ஏன் ராகுலுக்கு கை கொடுக்கும் போது கூட வரப்பா கொடுக்குறாரு, பிரதமருக்கு கை கொடுக்கிற போது ரொம்ப பணிவா கொடுக்குறாரு. அவர் பொறுப்பை, பதவியுடைய கண்ணியத்தை கூட அவர் உணர்ந்து செயல்பட மாட்டேன்றாருன்னு தொடர்ந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அவரை வைக்காம வேறு ஒருத்தரை வைக்கலாமேன்னு எதிர்கட்சிகள் சொல்றதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு பெரியவங்களுக்கு ஒரு பணிவான ஒரு வணக்கத்தை கூட அரசியல் விமர்சனமா வச்சு ஒரு பேரவைத் தலைவரை கேவலப்படுத்த முடியுங்கிறத எதிர்கட்சி தலைவர் செஞ்சு காக்கணும்னு நினைக்கிறாரு.
நம்ம ஊர்ல நம்ம பாரம்பரியத்துல பெரியவங்களுக்கு வயசுல எப்பவுமே கொடுக்குற மரியாதை அப்படிங்கறத எல்லாருக்கும் அது தெரியும். அதை கூட அரசியலா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இம்மெச்சூர்டா பேசினாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சபைக்கு வெளியே இல்ல, சபைக்கு உள்ளதான் நானும் சொல்றேன். நீங்க இந்த 3 குற்றவியல் சட்டம் கூட சொன்னீங்க. இதுல எல்லாத்துக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களோட கருத்துக்களை கேட்டு மக்களோட கருத்து கேட்பு கூட்டங்கள் ஆயிரக்கணக்கில் நடத்தி அதுக்கப்புறம் தான் மசோதாக்கள் வருது. ஒரு சிலது நான் சொல்றது. அதனால சபைக்குள்ள மசோதாவில் நான் பேச மாட்டேன், ஆனா வெளிநட பண்ணுவேன், ஆனா என்னையும் சேர்த்துதான் கருத்து கேட்டுதான் நடத்தணும், மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதாங்க பண்ண முடியும். இல்ல ஒத்துழைப்பு எதிர்கட்சிகள்கிட்ட இல்லைங்கிறதா உங்களுடைய கருத்து. நான் அதுதான் சொல்றேன். எந்த இடத்துல நீங்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கொடுக்குறீங்களோ, ஃப்ரேம் ஒர்க்குள்ள, கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள எங்கெங்கெல்லாம் அரசியல் கட்சிகளோட கருத்தை கேட்கணுமோ நிச்சயமா அதெல்லாம் பிஜேபி பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல எல்லாமே நாங்க செய்ய மாட்டோம், ஆனா எங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப அரசாங்கத்தை நடத்த வேண்டாமா? இல்ல இந்த அதிகாரம் பொறுப்புன்னு வருகிற போது எதிர்கட்சிகளை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்க எப்போ இன்க்ளூட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எதிர்கட்சிகள் நாங்க எங்களோட இருப்பை காட்டிக்கணும், இல்ல உங்களுக்கு நாங்க தலைவலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த கவர்மெண்ட் ஒரு சில சட்டத்தை கொண்டு வர்றதுக்கோ இல்ல ஒரு சில ஃபினான்ஸ் பில் எல்லாம் பாஸ் பண்ணாதாங்க மக்களுக்கு பணம் கிடைக்கும். சம்பளம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு அரசாங்க இயந்திரங்கிறது வேற, அதை நடத்தியா? எதிர்கட்சிகளுக்கு இரக்கமே இல்லாம இருக்குன்னு சொல்றீங்களா? இறக்கம் இல்ல அப்படிங்கிறது இல்லைங்க. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு எப்போதும் பிஜேபி தயாராக. யூனிஃபார்ம் சிவில் கோட் உங்க அஜெண்டால இருக்கு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உங்க அஜெண்டால இருக்கு, சிஏஏ உங்க அஜெண்டால இருக்கு, டீலிமிட்டேஷன் உங்களோட அஜெண்டால இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்புல நீங்க இன்னும் தெளிவான ஒரு நிலைப்பாடை சொல்லலை, ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு அதுல ஆசை இருக்கு. இஸ்லாமியர் இடஒதுக்கீடு சந்திரபாபு நாயுடைய ஆசை, உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. இந்த ஃப்ரிக்ஷன் இருந்துட்டே தானே இருக்க போகுதுன்னு கேட்க. இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு கூட்டணி அரசுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். அஜெண்டா வேற இல்ல, உங்களுடைய அஜெண்டால அது இருக்கலாம். எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்தியாவில் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த இடத்துலதான் நான் கிளாரிபிகேஷன் கேட்கிறேன். நீங்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரோடைய விருப்பம் இல்லாம உங்க அஜெண்டாவை நீங்க செயல்படுத்த முடியுமா? அதிக எண்ணிக்கையில இருக்கக்கூடிய வலுவா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய சம்மதமும் விருப்பமும் இல்லாம உங்க அஜெண்டாவை நிறைவேற்ற முடியுமான்னு எங்களுக்குன்னு நாங்க முதல் தடவை பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அமைஞ்ச போது எல்லாருமே அப்ப இந்த மாதிரிதான் பேசினாங்க. காங்கிரஸ் இல்லாம ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி 5 வருஷம் நடந்துருமா? வாய்ப்பு இருக்கா? 23க்கும் மேலான அரசியல் கட்சிகள், ஒரு சிலர் உள்ள வந்தாங்க வெளியில போனாங்க, அதெல்லாம் சேர்த்து சொல்றேன். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு எப்படிங்க ஒரு சென்ட்ரல்ல கவர்மெண்ட் நடத்துறதுன்னு கேட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி அதை நடத்தி காட்டுச்சு. அதனால இப்ப கூட நீங்க நிறைய சந்தேகம் வச்சிருக்கீங்க, எங்களோட அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய விஷயம் சொல்றீங்க. இல்ல 5 வருஷம் நடந்த வாஜ்பாய் அரசு மட்டும் நினைவு இருக்கு உங்களுக்கு? இடையிலேயே கவிழ்ந்த வாஜ்பாய் அரசும் நினைவில் இருக்கணும்ல, கூட்டணி கட்சிகளால கவிழ்ந்த வாஜ்பாய் அரசும் இருக்கு, அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதனாலதான் சொல்றோம். அதுக்கப்புறம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணி காட்டியிருக்கோம். இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இப்பவும் எங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள், ஒருவேளை நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே கூட்டணி கட்சி தலைவர்கள் எதுனால நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னா நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? அது உட்டோபியன். அதே மாதிரிதான் இதுவும். நீங்க சொல்றீங்க இல்லையா, வரும் அப்படி வரும். நான் பேசுறது ஃபேக்ட். சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நிதிஷ்குமார் சொல்றது ஃபேக்ட். இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுப்போம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான்னு சந்திரபாபு நாயுடு சொன்னது ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்ல இருந்து தான் பாஜக விலகி நிக்குது, முரண்பட்டு நிக்குது, இல்ல தெளிவற்ற கருத்தை இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க, தெளிவான கருத்தை சொல்லாம இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த ஃப்ரிக்ஷன் வரதான போகுதுன்னு. இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட பார்வை. ஆனா நாங்க என்ன பாக்குறோம், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு மக்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு, அதை எந்தெந்த சமயத்துல நிறைவேற்றுறது அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. அதனால இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.